நான் என்னோட லாஸ்ட் வீடியோஸ்ல எல்லாம் என்ன சொன்னேன்னா, சைலன்ஸ் தான் மெஜாரிட்டி ஆஃப் த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன்னு சொல்லியிருப்பேன். ஆனா இது எல்லாருமே எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, சைலன்ஸ் தான் எல்லாத்துக்கும் ஆன்ஸர்ன்னு புரிஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அதுதான் தப்பு. நம்ம எப்போ வயலண்ட் ஆகணும், எப்போ சைலண்ட் ஆகணும், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம. ஸோ இது நான் என் லைஃப் கூட கம்பேர் பண்ணி சொல்ல போறேன். அதே மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர் கூட என்கிட்ட கேட்டிருந்தாங்க. நான் எல்லாத்துக்குமே சைலண்டா தான் இருந்தேன். ஆனா அவங்க வந்துட்டு என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க, புல்லிங் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரி சிச்சுவேஷன் நான் கூட ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஒரு வாட்டி. நான் ஸ்கூல் முடிச்சுட்டு பஸ்ல போயிட்டு இருக்கும்போது பின்னாடி இருக்கிற சீனியர்ஸ் எல்லாம் என் மேல சாக் பீஸ் அடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நான் பார்த்துட்டு என்ன நினைச்சேன்னா, இவங்க அடிச்சு அடிச்சு அவங்களே போர் அடிச்சிடும், அதனால அவங்க அடிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சேன். 2 months போச்சு. ஆனா அவங்க நிறுத்தவே இல்லை இதை. அண்ட் ஒரு நாள் நான் கெட்ட வார்த்தை பேசினேன். ஆனா அவங்க நிறுத்தவே இல்லை அன்னைக்கு கூட. அண்ட் ஒரு 2 days பார்த்தேன் கெட்ட வார்த்தை பேசி. அப்பயும் அவங்க கேட்கல. ஆனா ஒரு நாள் அவன் கிட்ட போய் நீ எல்லாம் இது பண்றது தப்புடான்னு சொன்னேன். அவன் கேட்கல. அவனும் கெட்ட வார்த்தை பேசினான். அவன் மூஞ்சிக்கு பலாரன்னு விட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 days பண்ணாங்க இந்த மாதிரி புல்லிங். அதுக்கப்புறம் அவங்க என் மூஞ்ச கூட பார்க்கல. அப்படி பயப்பட்டு இருந்தாங்க. ஆனால் எல்லாருமே இதே மாதிரி இருக்க மாட்டாங்க. பத்திரமா இருங்க. சில பேர் இந்த விஷயத்த மனசில் வச்சுட்டு நீங்கள் எப்போ பார்த்தாலும் அப்போல்லாம் உன்னை டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்கள் அடிச்சிங்கன்னா, கெட்ட வார்த்தை பேசுனீங்கன்னா. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அவங்க பேசுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஏதாச்சும் அவங்களுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்கணும். உங்களுக்கு அந்த மாதிரி கவுண்டர் பண்ண தெரியலன்னா, நான் ஒரு டைரக்டரோட இன்டர்வியூ பார்க்க சொல்லுவேன். அந்த டைரக்டர் யார் தெரியுமா? ஒரு தெலுங்கு டைரக்டர். ஹிந்தியில் கூட எடுத்திருக்காரு. அவர் தான் அர்ஜுன் ரெட்டி டைரக்டர். நீங்கள் எல்லாருமே போயிட்டு அவரோட இன்டர்வியூஸை பாருங்க. அவர் எதுவுமே பண்ண மாட்டாரு, சைலண்டா தான் இருப்பாரு. ஆனா அவர் கொடுக்குற லுக்கு அதெல்லாம் பாருங்க. அப்படியே அவர் சும்மா பேசினாலும் நடுங்கிடுவாங்க எல்லாருமே. நான் ஸ்டார்டிங் அவரை பார்க்குறப்போ ஒரு கோவக்காரரு, மென்டல்காரன் அப்படின்னு நினச்சேன். பட் அதுக்கப்புறம் நிறைய பேர் விஜய் தேவரகொண்டவா இருக்கட்டும், அவங்க எல்லாம் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சு இவர் நல்ல மனுஷர் அப்படின்ட்டு. பாருங்க, அந்த மாதிரி ஆட்டிடியூட் வச்சுக்கோங்க. யாராச்சும் உங்களை பார்த்தாலே பயப்படுற மாதிரி, நீங்கள் காமெடியை அவங்க பார்த்த உடனே சிரிக்கிறது இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஜோக்கராக தான் தெரிவிங்க. நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் எப்பப்போ வைலன்ஸ் கரெக்டாக யூஸ் பண்ணுன்றதுக்காக தான் சொல்கிறேன். நிறைய பேர் வைலன்ஸை தப்பான இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன் பாருங்க. நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த பொண்ணுக்கு ஒரு பாய் பெஸ்டி இருந்தாங்க. அந்த பாய் பெஸ்டிக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் அவங்க 2 பேரும் க்ளோஸாக பழகினதால எனக்கு கோவம் வந்துட்டு இருந்துச்சு. அந்த பொண்ணு மேலே கிடையாது, அந்த பாய் பெஸ்டி மேலே. அதனால அவனை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு இருக்கும். அன்னைக்கு ஒரு நாள் அந்த பொண்ணுக்கிட்ட நான் கேட்டேன், நான் முக்கியமா அவன் முக்கியமா? இந்த மாதிரி கொஸ்டின் நிறைய பேர் கேட்டிருக்காங்க பாய்ஸ். அண்ட் அதுக்கு ஆன்சர் என்ன வந்துச்சு தெரியுமா? இதுக்கு மெஜாரிட்டி ஆஃப் தம் இதே மாதிரி தான் சொல்லுவாங்க. உனக்காக அவனையும் அவனுக்காக உன்னையும் எப்போ விடமாட்டேன்டா அப்படின்ட்டு அவ சொன்னான். இதனால நானும் அவனும் ஒன்னான்னு கேட்டேன் அந்த பொண்ணுக்கிட்ட. அப்போ அந்த பொண்ணு, ஆமா, உனக்காக அவனையும் அவனுக்காக உன்னையும் எப்போ விட மாட்டேன்னு சொல்லிட்டான் அந்த பொண்ணு. இந்த கோவத்தில் நான் அந்த பையனை போய் அடிக்கிறதுக்கு போனேன். ஆனால் அந்த பையன் வந்துட்டு நல்ல பையன். ஆனால் நாங்கள் 2 பேரும் பேசவே மாட்டோம். இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. இது ஆக்டர் நானியே சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்த. ஒரு பொண்ணு உங்களை விட்டு போயிடுச்சுன்னா அந்த பொண்ணு பின்னாடி போகாதீங்க. ஏன்னா அதை விட பெஸ்ட்டான பொண்ணு ஒன்று வரப்போகுதுன்ட்டு அர்த்தம். அது உன்னோட பொண்ணு கிடையாதுனான்ட்டு நீங்கள் அப்போ தான் புரிஞ்சுக்கணும். யாருக்கோ ஆளுங்க இருக்குது, நமக்கு ஒரு ஆள் கிடைக்காதா? நமக்கு வேற பொண்ணு கூட கிடைக்கலாம். அதனால இந்த பொண்ணு நம்ம ஆளு கிடையாதுறான்ட்டு நினச்சிக்கணும். கடவுள் இதை விட பெஸ்ட்டான பொண்ணுன்னு கொடுப்பாங்க. நான் இன்ஸ்டாகிராம் பார்க்கும்போது ஒரு கொட்டேஷனை பார்த்தேன். அது என்னன்னா, லவ் 100 வாட்டி கூட வரும், இல்லைன்னா 1000 வாட்டி கூட வரும். ஆனால் லவ் பண்ணுற மாதிரி ஒரு பொண்ணு ஒரே வாட்டி தான் வரும். அந்த பொண்ணை மட்டும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எப்போவுமே சைலண்ட்டாக இருங்க, வைலண்ட்டாக இருங்க அப்படின்னு நான் சொல்ல. எப்பவுமே ஆங்கர் மேனேஜ்மெண்ட்டோடு இருங்க. அப்போ தான் உங்களை எல்லாருமே மதிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், இப்போ உங்கள் அப்பாவை யாரோ திட்டுறாங்க, உங்களுக்கு தெரியாதவங்க சண்டைக்கு வர்றப்போ, அப்போ நீங்கள் சும்மா இருப்பீங்களா? சைலண்டாக இருப்பீங்களா? எப்போ கை வைக்கணுமோ அப்போ வைக்கணும், எப்போ பேச்சு கொடுக்கணுமோ அப்போ கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை பற்றி ஒரு மூவி சொல்லு ப்ரோ அப்படின்னு சொன்னால் அனிமலை தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அவங்க அப்பாவுக்காக அவன் எவ்வளோ பண்ணுவான், ஒரு கிரிமினலாகவே மாறுவான். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு சப்ஸ்கிரைபர் என்கிட்ட கேட்டிருந்தாரு, எங்கள் 2 பசங்க வந்துட்டு என் பேச்சே கேட்கல ப்ரோ, என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்ட்டு. பாருங்கள், நீங்கள் வந்துட்டு 90s கிட்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணிக்கோங்க. அப்போது உங்கள் அப்பாங்க சொன்ன மாதிரி இப்போது இந்த ஜென்ரேஷன் கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் அவங்க எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும், எந்த மாதிரி இருக்கணும்ன்ட்டு. நீங்கள் எக்ஸாக்டாக அவங்களுக்கு உங்களோட அப்பாங்க சொல்லி தந்த மாதிரி இருங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தோன்ற மாதிரி அவங்கள இருக்க விடுங்க. இப்போ அண்ணன் தம்பிங்கன்னு சொல்கிறீங்க, அவங்க 2 பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். சண்டை போடுறவங்க தான் அண்ணன் தம்பிங்கன்னு சொல்லுவாங்க. மெஜாரிட்டியாக பாருங்கள், சின்ன வயசில் சண்டை போடாதவங்க பெரிய வயசில் சேர்ந்தே இருக்க மாட்டாங்க. ஆனால் சண்டை போடுறவங்கள பாருங்கள், சின்ன வயசுலேருந்து அவங்க பெரியவங்களானாலும் அவங்களோட பாண்டிங் அவங்கள விட்டு போகாது. நீங்கள் எல்லாருமே என்கிட்ட கேட்கலாம், என்ன ப்ரோ இவங்க எப்போவுமே சண்டையே போட்டுருக்காங்க, அவங்க அண்ணன் தம்பியாகவே இருக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு எனிமிஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்வீங்க நீங்கள். பட் நீங்கள் எப்பயாச்சும் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? சின்ன வயசில் க்ளோஸாக எமோஷனலோட பாண்டிங்காக ஒரு லவ்வாக இருந்தாங்க அண்ணன் தம்பிங்க. பெரியவங்களானதுக்கப்புறம் யாராச்சும் 2 பேரில் யாராச்சும் ஒருத்தங்க அவங்கள திட்டுனா அப்படியே சீரியஸாக எடுத்துப்பாங்க. அவங்க அவ்வளோ சீக்கிரமாக பிரிஞ்சிருவாங்க, ரொம்ப சீக்கிரமாக பிரிஞ்சிருவாங்க. பட் இப்போது சண்டை போடுறவங்கள பாருங்கள், அவங்க பெரியவங்களானாலும் சண்டையே போட்டாலும் அப்படியே அடித்து பிளட்டே வந்தாலும் அவங்களோட பாண்டிங் அவங்கக்கிட்டே இருக்கும். அவங்க 2 பேரில் யாருக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் 2 பேருமே நிற்பாங்க அவங்களுக்காக. ஸோ இதனால தான் நான் சொல்வேன், எப்போ எங்கே சண்டை இருக்கோ அங்கே தான் அவங்கக்கிட்ட லவ் இருக்குன்னு சொல்வேன்.
பாருங்க, இப்போ நெறைய பேர் கேட்பாங்க. எங்க அப்பா வந்துட்டு அது வித்துட்டாங்க, நிலம் வித்துட்டாங்க, இந்த தாத்தா வந்து இது வித்துட்டாங்க அப்டின்ட்டு. மத்தவங்க நெறைய பேர்கிட்ட இந்த மாரி சொல்லுவாங்க. உங்க அப்பா வந்துட்டு அது வித்துட்டாங்கடா, அத வித்துட்டு இது வீடு கட்டினா என்ன? வண்டி வாங்குனா என்ன? நாங்களும் தான் வாங்குவோம் அப்டின்ட்டு. இந்த மாரி யாராச்சும் உங்க அப்பாவ கொறிச்சு பார்த்தாங்கன்னா, நீங்க என்ன தெரியுமா சொல்லணும்? எங்க அப்பா, அம்மா எனக்கு கை, கால் குடுத்துருக்காங்க. எனக்கு அதே போதும். எங்க அப்பா வந்துட்டு எல்லார்கிட்டயும் எப்படி பேசணும்? செல்ஃப் ரெஸ்பெக்ட் எப்படி மெயின்டெயின் பண்ணணும்? இதெல்லாம் எனக்கு சொல்லி தந்திருக்காங்க. எங்க அப்பா, அம்மா வந்துட்டு என்கிட்ட செல்ஃப் ரெஸ்பெக்ட் எப்படி இருக்கணும்? எல்லார்கிட்டயும் எப்படி பேசணும்? இத பத்தி சொல்லி தந்திருக்காங்க. எனக்கு எங்க அப்பா, அம்மா குடுத்திருக்கிற ஒரு பெஸ்ட் கிஃப்ட் நல்ல பேரண்ட்ஸ். அவங்க நல்லா இருக்காங்க. அதனால தான் நாங்களும் நல்லா இருக்கோம். நிலம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போகும். பணம் வரும், வராம இருக்கும். ஆனா அவங்க எனக்கு குடுத்த பாசம் இப்போதைக்கும் குறையாதுன்னு சொல்லுங்க. இந்த மாரி சிச்சுவேஷன்ஸ நான் கூட ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சின்ன வயசுல நடந்திருக்கு. ஆனா, அந்த டைம்ல நான் பேச முடியல. ஏன்னா, எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா, இப்போ யாராச்சும் என்கிட்ட பேசணும்னா பயப்படுவாங்க. ஸோ, இவ்ளோ பண்ண அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும்? அவங்களோட பேரு கெடுக்காம இருந்தா போதும். அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் குடுத்தா போதும். இந்த வீடியோல உங்களுக்கு எது ரிலேட்டடா இருந்துச்சுன்றத கமெண்ட் பண்ணுங்க.